தேர்தல் பணி அலுவலருக்கான அஞ்சல் வாக்குப்பதிவு மையத்தில் பாதுகாப்பு பணிக்காக காவலர் நியமனம் செய்யப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தனது அஞ்சல் வாக்கை செலுத்துவதற்காக முதலாவது வாக்குப்பதிவு அலுவலர் சந்தித்து பணியாணை மற்றும் தனது அடையாள ஆவணங்களை காண்பிக்கிறார். அவர் தனக்கு வழங்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலுடன் சரிபார்த்து அதனை பதிவு செய்து கொள்கிறார். இரண்டாவது வாக்குப்பதிவு அலுவலர் தேர்தல் பணி அலுவலரின் அடையாள ஆவணத்தை வாக்காளர் பதிவேட்டில் பதிவு செய்து கையொப்பம் பெறுகிறார். கையொப்பம் பெற்றதும் அவரது இடதுகை ஆள்காட்டி விரலில் அழியா மையிடுகிறார். மூன்றாவது வாக்குப்பதிவு அலுவலர் அஞ்சல் வாக்கினை வழங்குகிறார். வழங்குவதற்கு முன்பாக அஞ்சல் வாக்கினை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்த அஞ்சல் வாக்கை அதற்கென உள்ள ஏ உரையில் இட்டு சீலிட வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து வாக்காளர் அளிக்க வேண்டிய உறுதிமொழி படிவத்தை சான்றொப்பம் செய்யும் அலுவலரிடம் கையொப்பம் பெற வேண்டும் என்றும் இதை இரண்டையும் அதற்கென உள்ள பி உரையில் இட்டு ஒட்டி அஞ்சல் வாக்கினை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார். வாக்காளர் சான்றொப்பம் பெறுவதற்காக சான்றொப்பம் செய்யும் அலுவலரிடம் படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு சான்றொப்பம் செய்யும் அலுவலர் அதில் தனது சான்றொப்பத்தை இடுகிறார். அலுவலர் தான் கொண்டு வந்துள்ள கைபேசியினை அதற்கென உள்ள கவுண்டரில் கொடுத்து டோக்கன் பெற்றுக்கொள்கிறார். அஞ்சல் வாக்கை செலுத்துவதற்காக தேர்தல் பணி அலுவலர் அதற்கென உள்ள மறைவு பகுதியான போட்டிங் கம்பார்ட்மெண்ட் சென்று அஞ்சல் வாக்கினை பதிவு செய்து பூட்டி சீலிடப்பட்டுள்ள இரும்பு பெட்டியில் இடுகிறார். பிறகு தனது மொபைல் போனினை கொடுக்கப்பட்டுள்ள டோக்கனை கொடுத்து திரும்ப பெற்றுக்கொள்கிறார். இதுவே அஞ்சல் வாக்கு சேவை மையத்தின் மாதிரி அமைப்பாகும்.